ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதகுல் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூல்ஸ் இன் நவுன்ஸ். ரூல்ஸ் பற்றி எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோஸ் நம்ம மெயினாக போடுறதுக்கு ரீசனே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகணும் தான். இதில் நிறையா பேர்த்துக்கு நிறையா தெரிஞ்சிருந்தாலும் ரூல்ஸுன்ற விஷயம் வரும்போது நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரூல் நம்பர் 1 வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு 4 ரூல்ஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் அன்கவுண்டபிள் நவுன்? ஃபர்ஸ்ட், the nouns which cannot be counted are called uncountable nouns. அதாவது எந்தெந்த நவுன்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாதோ அதான் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரூல், அது சிங்குலர் ஃபார்மில் மட்டும்தான் வரும், அதாவது ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ண மாட்டோம். செகண்ட் ரூல், இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் இஸ் நாட் யூஸ்ட். அதாவது நவுனுக்கு முன்னாடி ஏ, ஆன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த வார்த்தைகள் தான் இன்டெஃபினைட் ஆர்டிக்கல்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், தே ஆர் நாட் யூஸ்ட் வித் ப்ளூரல் வேர்ப்ஸ். இந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது கூட வர வேர்ப்ஸ் வந்து ப்ளூரலாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி மச் ஆர் சம் ஆர் யூஸ்ட் இன் த பிளேஸ் ஆஃப் மெனி. அதாவது கவுண்டபிள் நவுனில் நம்ம மெனி யூஸ் பண்ணுவோம், தேர் ஆர் மெனி பென்சில்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம். அப்போ அன்கவுண்டபிள் நவுனில் மச் அல்லது சம்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். வாங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், uncountable nouns are used in the singular forms only. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா, he ordered a coffee அப்படின்னு இருக்குது. அப்போ காஃபின்றது இதில் அன்கவுண்டபிள் நவுன். இதில் வந்து காஃபீஸ் அப்படின்றது வராது. அதே மாதிரி சுகர், செகண்ட் சென்டென்ஸில் ஐ லவ் டு ஆட் மச் சுகர் இன் காஃபி. சுகர், காஃபி இதெல்லாம் வந்து அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஸோ இதில் வந்து ப்ளூரல் ஃபார்ம் வராது. ரூல் நம்பர் 1லேயே செகண்ட் ஒன், இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் இஸ் நாட் யூஸ்ட் பிஃபோர் தெம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா, he gave me an information. he gave me an information அப்படின்ட்டுருக்கு. பட் த கரெக்ட் சென்டென்ஸ் இஸ் he gave me information. இதில் ஆன்ன்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். The next rule is they are not used with plural verbs. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா, யங் பர்சன்ஸ் டிஸ்லைக் த அட்வைசஸ் ஆஃப் த எல்டர்லி பீப்புள். அதாவது பெரியவங்களோட அட்வைஸை யங் பர்சன்ஸ் டிஸ்லைக் பண்ணுவாங்க. பட் இதில் அட்வைஸுன்றது ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. ஸோ இட் ஷுட் பி இன் சிங்குலர் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன், மச் ஆர் சம் ஆர் யூஸ்ட் இன் த பிளேஸ் ஆஃப் மெனி ஃபார் டினோட்டிங் ப்ளூராலிட்டி. இதில் இப்போ மச், மெனி அப்படின்னா என்ன? ரெண்டுமே சேம் மீனிங் தான், அதிகம் அப்படின்றது. பட் மெனின்றது கவுண்டபிள் நவுனுக்கும் மச்ன்றது அன்கவுண்டபிள் நவுனுக்கும் சொல்கிறோம். பிகாஸ் மெனினா கவுண்ட் பண்ண முடியும். ஹவு மெனி பென்சில்ஸ் ஆர் தேர், ஹவு மெனி கப்ஸ் ஆர் தேர் அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ண முடியும். பட் மச்ன்றது கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா, ஐ லைக் டு ஹாவ் மெனி காஃபி அப்படின்றது தப்பு. ஐ லைக் டு ஹாவ் மச் காஃபி. இப்போ நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு 4 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். அது என்னென்னு கிளான்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கவுண்டபிள் நவுன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த சிங்குலர் ஃபார்ம்ஸ் ஒன்லி. கவுண்டபிள் நவுன்ஸ்னாலே நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும், சிங்குலர் ஃபார்ம்ஸில் மட்டும்தான் இருக்கணும். செகண்ட் ஒன், இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் ஆர் நாட் யூஸ்ட் பிஃபோர் தெம். அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி ஏ, ஆன்ன்ற இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. தே ஆர் நாட் யூஸ்டு வித் ப்ளூரல் வேர்ப்ஸ். அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட ப்ளூரல் வேர்ப்ஸ் வரக்கூடாது, சிங்குலர் வேர்ப்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், மச் ஆர் சம் ஆர் யூஸ்ட் இன் த பிளேஸ் ஆஃப் மெனி. ஸோ கவுண்டபிள் நவுன்ஸில் மெனின்ற குறிக்கிற இடத்துல அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு மச் இல்லைனா சம். மச்னா அதிகம், சம்னா கம்மி. நெக்ஸ்ட் ரூல், இதுவும் அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்குரிய ரூல்ஸ் தான். இதில் இப்போது அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னால் என்ன சொல்கிறோம்? அதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் எப்படி அதை வந்து கம்மி, அதிகம், 1, 2ன்னு குறிக்கிறது? அதுக்காண்டி தான் இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நவுன்ஸ் டு டினோட் சிங்குலாரிட்டி. நவுன்ஸ் டு டினோட் சிங்குலாரிட்டி, அதாவது இது ஒன்றுன்றதை குறிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அட்வைஸுன்ற வேர்ட் எப்படி நம்ம கொஞ்சம் அப்படின்னு குறிக்கலாம். எ பீஸ் ஆஃப் அட்வைஸ், எ வேர்ட் ஆஃப் அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், இப்போ மிஸ்சீஃப், ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அன் ஆக்ட் ஆஃப் மிஸ்சீஃப். இதில் இருக்கிறதுலாம் வந்து ஸ்மால், சின்னது, 1, 2ன்னு அப்படி நம்பர்ஸ் குறிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான். இப்போ நம்ம சிங்குலருக்கு சில வார்த்தைகள் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே
ப்ளூரலை குறிக்கிறதுக்கு சில வார்த்தைகள். மச் அட்வைஸ், a lot of advice, a many words, 2 pieces of bread, இல்லைன்னா loaves of bread. சிங்குலர் பிரெட்டை குறிக்கிறது loaf of breadன்னு சொல்லுவோம். LOAF, loaf of bread. இது loaves. தென் வேர்ட்ஸ் ஆஃப் அப்யூஸ், இதெல்லாம் வந்து ப்ளூரலை குறிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கலெக்டிவ் நவுன்ஸுக்குரிய ரூல்ஸை. ஃபர்ஸ்ட் ஒன், சம் கலெக்டிவ் நவுன்ஸ் ஆர் யூஸ்டு வித் ப்ளூரல் வேர்ப்ஸ். செகண்ட் ஒன், some nouns are used with singular verbs when they are used as a body or group and not as members. எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கலெக்டிவ் நவுன்ஸ் ஆர் யூஸ்டு வித் ப்ளூரல் வேர்ப்ஸ். அதாவது கலெக்டிவ் நவுன்ஸ்னாலே என்ன, குரூப் ஆஃப் திங்ஸ். எல்லா குரூப் ஆஃப் திங்ஸுக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குது. அதில் நம்ம படிச்சுட்டாலே போதும், ரொம்ப ஈஸி. இப்போது பீப்புள் அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்தது தான் பீப்புள். அதே மாதிரி கேட்டில், டொமஸ்டிக் அனிமல்ஸ்லாம் சேர்ந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப் ஆஃப் திங்ஸுக்கும் ஒரே பேர் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணாலே கலெக்டிவ் நவுன்ஸ், அதான் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், சிங்குலர் வேர்ப்ஸ். இப்போது செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், சம் கலெக்டிவ் நவுன்ஸ் ஆர் யூஸ்ட் வித் சிங்குலர் வேர்ப்ஸ் வென் தே ஆர் யூஸ்ட் அஸ் பாடி ஆர் குரூப். ஒரு மெம்பராக இல்லாமல் ஒரு போலீஸ் அப்படின்னா ஒரு மெம்பரை குறிக்காமல் ஒரு ப்ரொஃபஷனை குறிக்கலாம். அந்த மாதிரி இருக்கப்ப இதெல்லாம் வந்து நம்ம சிங்குலர்னு சொல்கிறோம். போலீஸ், டீம், நம்பர், போர்ட், இதெல்லாம் பப்ளிக், இந்த மாதிரி குறிக்கிறதெல்லாம் நம்ம சிங்குலர்னு சொல்கிறோம். தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, some rules are expressed as singular and plural only by the use of verb. அதாவது ஒரே வேர்டு தான் சிங்குலருக்கும் வரும் ப்ளூரலுக்கும் வரும். இது நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே படிச்சிருப்போம். எக்ஸாம்பிள்ஸ், ஷீப், ஆஃப் ஸ்ப்ரிங், டியர். ஆஃப் ஸ்ப்ரிங்னா என்னென்னா யங் ஒன்ஸ், அதுதான் கால், அதாவது பேபிஸ், இந்த மாதிரி தான் ஆஃப் ஸ்ப்ரிங்னு சொல்கிறான். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எல்லாமே சிங்குலருக்கும் அதே வேர்டு தான், ப்ளூரலுக்கும் அதே வேர்டு தான். ஸோ some words are expressed as singular and plural only by the use of verb. எப்படி அது சிங்குலர்னு கண்டுபிடிக்கிறது, ப்ளூரல்னு கண்டுபிடினா அதோட வேர்ப். அங்கே வந்து ஆர் இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து அப்போ ப்ளூரல்னு அர்த்தம். இஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து சிங்குலர். இந்த மாதிரி நம்ம வேர்ப் வச்சு தான் அதை கண்டுபிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சில ரூல்ஸ் பார்த்தோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீதி ரூல்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.